நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஸ்போக்கன் ஹிந்தி பார்க்குறோம். வீட்டில் பேசக்கூடிய, வீட்டு வேலைகளை வாங்கக்கூடிய 100 ஸ்போக்கன் ஹிந்தி இன்றைக்கி தெரிய போகிறோம். சொல்லும்போது கவனமாக பாருங்கள். பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த சின்ன சின்ன வாக்கியங்கள்லாம் யூஸ் பண்ணுங்கள். உங்களால் ஹிந்தி ஈஸியாக பேச முடியும். செடிகளுக்கு தண்ணீர் ஊற்று. பௌத்தோங் மே பானி தோ. பௌத்தோங் மே பானி தோ. பௌத்தோங் பௌத்தோங் அப்படின்னா செடிகள். பௌத்தோங் மே அப்படின்னா செடியில், செடிகளுக்கு. பானி தோ. பானி தோ அப்படின்னா தண்ணீர் ஊற்று. பௌத்தோங் மே பானி தோ. செடிகளுக்கு தண்ணீர் ஊற்று. குழந்தை தூங்குறது சத்தமில்லாமல் வேலை பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? குழந்தை தூங்குகிறது, சத்தமில்லாமல் வேலை செய் அப்படின்னு சொல்லணும்னா பச்சே சோ ரஹே ஹைன், தீரே காம் கரோ. பச்சே சோ ரஹே ஹைன், தீரே காம் கரோ. பச்சே பச்சே அப்படின்னா குழந்தை. சோ சோ அப்படின்னா தூக்கம். சோ ரஹே ஹைன் அப்படின்னா தூங்கி கொண்டிருக்கிறது. பச்சே சோ ரஹே ஹைன், குழந்தை தூங்கி கொண்டிருக்கிறது. தீரே காம் கரோ. தீரே காம் கரோ. தீரே அப்படின்னா மெதுவாக. காம்னா வேலை, கரோ அப்படின்னா செய். மெதுவாக வேலை செய், சத்தம் இல்லாமல் வேலை செய். தீரே காம் கரோ. பச்சே சோ ரஹே ஹைன், தீரே காம் கரோ. குழந்தை தூங்கிறது, சத்தமில்லாமல் வேலை பண்ணு. சுவர்களில் அழுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா தீவாருங் பர் கந்தகி ஹை. தீவாருங் பர் கந்தகி ஹை. தீவார் தீவார் அப்படின்னா சுவர். தீவாருங் பர் அப்படின்னா சுவர்களில். கந்தகி கந்தகி அப்படின்னா அழுக்கு. கந்தகி ஹை அப்படின்னா அழுக்கு இருக்குது. தீவாருங் பர் கந்தகி ஹை, சுவர்களில் அழுக்கு இருக்குது. சுத்தம் செய்த பிறகு சொல்லு. சாஃப் கர்னே கே பாத் பதாவோ. சாஃப் கர்னே கே பாத் பதாவோ. சாஃப் சாஃப் அப்படின்னா சுத்தம். சாஃப் கர்னே கே பாத் அப்படின்னா சுத்தம் செய்த பிறகு. பதாவோ பதாவோ அப்படின்னா சொல்லு. சாஃப் கர்னே கே பாத் பதாவோ, சுத்தம் செய்த பிறகு சொல்லு. வேலை முடிந்தால் கிளம்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வேலை முடிந்தால் கிளம்பு அப்படின்னு சொல்லணும்னா காம் கதம் ஹோ கயா தோ ஜா சக்தி ஹோ. காம் கதம் ஹோ கயா தோ ஜா சக்தி ஹோ. காம் கதம் ஹோ கயா. காம் கதம் ஹோ கயா அப்படின்னா வேலை முடிந்ததும். காம் அப்படின்னா வேலை. காம் கதம் ஹோ கயா அப்படின்னா வேலை முடிந்ததும். தோ ஜா சக்தி ஹோ. தோ ஜா சக்தி ஹோ அப்படின்னா கிளம்பலாம், போகலாம். காம் கதம் ஹோ கயா தோ ஜா சக்தி ஹோ, வேலை முடிந்தால் கிளம்பு. நாளை காலை சீக்கிரம் வா. கல் சுபக் ஜல்தி ஆனா. கல் சுபக் ஜல்தி ஆனா. கல் கல் அப்படின்னா நாளை. கல் சுபக் அப்படின்னா நாளை காலை. சுபக் அப்படின்னா காலை. ஜல்தி ஆனா. ஜல்தி அப்படின்னா சீக்கிரம். ஜல்தி ஆனா அப்படின்னா சீக்கிரம் வா. கல் சுபக் ஜல்தி ஆனா, நாளை காலை சீக்கிரம் வா. இந்த இடத்த மிஸ் பண்ணாத, இந்த இடத்த விட்டுடாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ வீட்டு வேலை செய்கிறாங்கன்னா நம்ம பக்கத்தில் இருந்து வேலையை வாங்கினா மட்டும்தான் வேலையை சரியாக செய்வாங்க. இல்லைன்னா வீடு க்ளீன் பண்ணும்பொழுது கார்னர்லாம் சரியாக க்ளீன் பண்ண மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி சொல்லுவோம், எகு கோணா மத்து சோட்னா. எகு கோணா மத்து சோட்னா. எஹ் எஹ் அப்படின்னா இந்த. கோணா கோணா அப்படின்னா கார்னர், மூளை. மத்து சோட்னா மத்து சோட்னா அப்படின்னா மிஸ் பண்ணாத, விட்டுடாத. ஏக கோணா மத்து சோட்னா, இந்த இடத்தை மிஸ் பண்ணாத. வீட்டு பின்வாசலில் சுத்தம் செய். பிச்சுவாடேக்கு சஃபாய் கரோ. பிச்சுவாடேக்கு சஃபாய் கரோ. பிச்சுவாடே பிச்சுவாடே அப்படின்னா பின்வாசல். சஃபாய் கரோ. சஃபாய் கரோ அப்படின்னா சுத்தம் செய். சஃபாய் அப்படின்னா சுத்தம். சஃபாய் கரோ அப்படின்னா சுத்தம் செய். பிச்சுவாடேக்கு சஃபாய் கரோ, வீட்டு பின்வாசலில் சுத்தம் செய். சுத்தம் செய்தது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சுத்தம் செய்தது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா சாஃப் கர்னா அச்சா ஹை. சாஃப் கர்னா அச்சா ஹை. சாஃப் சாஃப் அப்படின்னா சுத்தம். சாஃப் கர்னா அச்சா ஹை அப்படின்னா சுத்தம் செய்தது நல்லா இருக்குது. சாஃப் கர்னா அச்சா ஹை. இன்னும் கொஞ்சம் சுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இன்னும் கொஞ்சம் சுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லணும்னா தோடி ஒரு சஃபாய் கரோ. தோடி ஒரு சஃபாய் கரோ. தோடி
தோடி அப்படின்னா கொஞ்சம், அவுர் அப்படின்னா இன்னும், மேலும். சஃபாய் கரோ, சஃபாய் கரோ அப்படின்னா சுத்தம் பண்ணேன். தோடி அவுர் சஃபாய் கரோ, இன்னும் கொஞ்சம் சுத்தம் பண்ணேன். இந்த பாத்திரங்களை மெதுவாக கழுவு. இன் பர்த்தனோं को धीरे से धोवो. இன் பர்த்தனோं को धीरे से धोवो. இன் இன் அப்படின்னா இந்த. பர்த்தனோங் பர்த்தனோங் அப்படின்னா பாத்திரங்கள். பர்த்தனோங்கோ அப்படின்னா பாத்திரங்களை. தீரேசே தோவோ, தீரேசே அப்படின்னா மெதுவாக. தீரேசே தோவோ அப்படின்னா மெதுவாக கழுவு. இன் பர்த்தனோங்கோ தீரேசே தோவோ, இந்த பாத்திரங்களை மெதுவாக கழுவு. பிளாஸ்டிக் பொருட்கள் தனியாக வை. பிளாஸ்டிக் சீச்சிங் அலக் ரக்கோ. பிளாஸ்டிக் சீச்சிங் அலக் ரக்கோ. சீச்சிங் சீச்சிங் அப்படின்னா பொருட்கள். அலக் அப்படின்னா தனியாக. அலக் ரக்கோ அப்படின்னா தனியாக வை. பிளாஸ்டிக் சீச்சிங் அலக் ரக்கோ, பிளாஸ்டிக் பொருட்கள் தனியாக வை. ஒவ்வொரு இடமும் பாரு அப்படின்னு சொல்லணும்னா ஹர் கோனா தேக்கோ. ஹர் கோனா தேக்கோ. ஹர் ஹர் அப்படின்னா ஒவ்வொரு. ஹர் கோனா தேக்கோ அப்படின்னா ஒவ்வொரு இடமும் பாரு. கோனா அப்படின்னா கார்னர். ஹர் கோனா தேக்கோ அப்படின்னா ஒவ்வொரு இடமும் பாரு. சாப்பாடு சமைக்க வேண்டாம். खाना मत बनाओ. खाना मत बनाओ. खाना खाना அப்படின்னா சாப்பாடு. खाना मत बनाओ அப்படின்னா சாப்பாடு சமைக்க வேண்டாம். சாப்பாடு சமைக்க நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாப்பாடு சமைக்க நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லணும்னா அகர் तुम खाना बना सको तो अच्छा होगा. अगर तुम खाना बना सको तो अच्छा होगा. அகர் அகர் அப்படின்னா என்றால் அப்படின்னு வரும். அகர் தும் खाना बना सको அப்படின்னா நீங்கள் சமைக்க வந்தால். दो अच्छा होगा. दो अच्छा होगा அப்படின்னா நல்லாயிருக்கும். அகர் तुम खाना बना सको तो अच्छा होगा. சாப்பாடு சமைக்க நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும். சமையல் கற்றுக்கொள்கிறாயா அப்படின்னு கேட்போம் இல்லையா? சமையல் கற்றுக்கொள்கிறாயா அப்படின்னு கேட்கணுன்னா क्या तुम खाना बनाना सीख रही हो. क्या तुम खाना बनाना सीख रही हो. क्या क्या அப்படிங்கிற கொஸ்டின் விட தும் அப்படின்னா நீ. खाना बनाना सीख रही हो. खाना बनाना सीख रही हो அப்படின்னா சமையல் செய்ய கற்றுக்கொள்கிறாயா. खानाனா சாப்பாடு, பனானா பனானா அப்படின்னா தயாரிக்க சமைக்க. सीख रही हो सीख रही हो அப்படின்னா கற்றுக்கொள்கிறாயா. क्या तुम खाना बनाना सीख रही हो, சமையல் கற்றுக்கொள்கிறாயா. வீடு முழுக்க சுத்தம் பண்ண அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வீடு முழுக்க சுத்தம் பண்ண அப்படின்னு சொல்லணும்னா பூராகர் சாடுதோ. பூராகர் சாடுதோ. பூராகர் பூராகர் அப்படின்னா வீடு முழுக்க. பூராகர் சாடுதோ அப்படின்னா வீடு முழுக்க சுத்தம் பண்ண. நீ நல்லா வேலை செய்கிற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நன்றாக வேலை பண்ணுற அப்படின்னு சொல்லணும்னா तुम अच्छा काम कर रही हो. तुम अच्छा काम कर रही हो. तुम तुम அப்படின்னா நீ. அச்சா அச்சா அப்படின்னா நன்றாக. அச்சா காம் கர் ரஹி ஹோ அப்படின்னா நன்றாக வேலை செய்கிறாய். தும் அச்சா காம் கர் ரஹி ஹோ, நீ நன்றாக வேலை செய்கிறாய். வீட்டு மாடியில் சுத்தம் பண்ண அப்படின்னு சொல்லணும்னா ஜத்பர் சாஃப் சஃபாயி கரோ. ஜத்பர் சாஃப் சஃபாயி கரோ. ஜத்பர் ஜத்பர் அப்படின்னா மாடியில் கூரையில். ஜத் அப்படின்னா கூரை. ஜத்பர் அப்படின்னா கூரையில் மாடியில். சாஃப் சஃபாயி கரோ. சாஃப் சஃபாயி கரோ அப்படின்னா சுத்தம் பண்ணேன். ஜத்பர் சாஃப் சஃபாயி கரோ, வீட்டு மாடியில் சுத்தம் பண்ணேன். பூனைக்காக பாத்திரம் வை அப்படின்னு சொல்லணும்னா பில்லி கேலியே பர்த்தன் ரக்கோ. பில்லி கேலியே பர்த்தன் ரக்கோ. பில்லி பில்லி அப்படின்னா பூனை. பில்லி கேலி அப்படின்னா பூனைக்காக. பர்த்தன் பர்த்தன் அப்படின்னா பாத்திரம். பர்த்தன் ரக்கோ அப்படின்னா பாத்திரம் வை. பில்லி கேலியே பர்த்தன் ரக்கோ, பூனைக்காக பாத்திரம் வை. உனக்கு சமையல் தெரியுமா அப்படின்னு கேட்கணுன்னா क्या तुम्हें खाना बनाना आता है. क्या तुम्हें खाना बनाना आता है. क्या क्या அப்படிங்கிற கொஸ்டின் விட தும்ஹே தும்ஹே அப்படின்னா உனக்கு. खाना बनाना आता है. खाना बनाना आता है அப்படின்னா சாப்பாடு சமைக்க தெரியுமா. क्या तुम्हें खाना बनाना आता है, உனக்கு சமையல் தெரியுமா.
நீ தினமும் வருவாயா அப்படின்னு கேட்கணுன்னா क्या तुम रोज आओगी, क्या तुम रोज आओगी, क्या क्या அப்படிங்கிற கொஸ்டினோட தும் அப்படின்னா நீ, क्या तुम रोज आओगी அப்படின்னா நீ தினமும் வருவாயா, ரோஜ் அப்படின்னா தினமும், ரோஜ் आओगी அப்படின்னா தினமும் வருவாயா, क्या तुम रोज आओगी நீ தினமும் வருவாயா. காலை மற்றும் இரவு சமையல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லணும்னா சுபக் और रात का खाना बनाना है, சுபக் और रात का खाना बनाना है. சுபக் அப்படின்னா காலை, ராத் அப்படின்னா இரவு. சுபக் और रात का खाना बनाना है அப்படின்னா காலை மற்றும் இரவு சமையல் செய்ய வேண்டும். சாமான்கள் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லணும்னா சாமான் ஹம் தேங்கே, சாமான் ஹம் தேங்கே. சாமான் அப்படின்னா சாமான்கள், சாமான் ஹம் தேங்கே அப்படின்னா சாமான் நாங்கள் கொடுக்குறோம். சுத்தமாக சமைக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சுத்தமாக சமைக்கணும் அப்படின்னு சொல்லணும்னா சாஃப் சுத்ரா खाना बनाना चाहिए, சாஃப் சுத்ரா खाना बनाना चाहिए. சாஃப் சுத்ரா அப்படின்னா சுத்தமாக, खाना बनाना चाहिए, खाना बनाना चाहिए அப்படின்னா சாப்பாடு சமைக்க வேண்டும். சாஃப் சுத்ரா खाना बनाना चाहिए, சுத்தமாக சமைக்க வேண்டும். எளிமையான சமையல் போதும் அப்படின்னு சொல்லணும்னா சாதா खाना बनाना पर्याप्त है, சாதா खाना बनाना पर्याप्त है. சாதா அப்படின்னா எளிமையான சாதாரணமான, खाना அப்படின்னா சாப்பாடு, खाना बनाना पर्याप्त है அப்படின்னா சாப்பாடு செய்தால் போதும், எளிமையான சாப்பாடு செய்தால் போதும், எளிமையான சமையல் போதும். நீ வங்காளமா அப்படின்னு கேட்கணுன்னா क्या तुम बंगाली हो, क्या तुम बंगाली हो, क्या அப்படிங்கிற கொஸ்டின் வேர்டு, தும் அப்படின்னா நீ, क्या तुम बंगाली हो அப்படின்னா நீ வங்காளமா. உனக்கு தமிழ் புரியுமா அப்படின்னு கேட்கணுன்னா क्या तुम्हें तमिल समझ आती है, क्या तुम्हें तमिल समझ आती है. क्या அப்படிங்கிற கொஸ்டின் வேர்டு, तुम्हें அப்படின்னா உனக்கு, தமிழ் समझ आती है, தமிழ் समझ आती है அப்படின்னா தமிழ் புரியுமா. क्या तुम्हें तमिल समझ आती है, உனக்கு தமிழ் புரியுமா. இங்கே எப்போ வர முடியும் அப்படின்னு கேட்கணுன்னா यहाँ कब आ सकती हो, यहाँ कब आ सकती हो. यहाँ அப்படின்னா இங்கு, கப் அப்படின்னா எப்பொழுது, ஆ சக்தி ஹோ அப்படின்னா வர முடியும். यहाँ कब आ सकती हो, இங்கு எப்பொழுது வர முடியும். மாமிசம் சமைக்க வேண்டாம், மாंस नहीं बनाना है, மாंस नहीं बनाना है. மாंस அப்படின்னா மாமிசம், மாंस नहीं बनाना है அப்படின்னா மாமிசம் சமைக்க வேண்டாம். காய்கறிகள் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, காய்கறிகள் மட்டும் சமைத்தால் போதும் அப்படின்னு சொல்லணும்னா சிர்ஃப் சப்ஜியாங் பனானி ஹைங், சிர்ஃப் சப்ஜியாங் பனானி ஹைங். சிர்ஃப் அப்படின்னா மட்டும், சப்ஜியாங் அப்படின்னா காய்கறிகள், சிர்ஃப் சப்ஜியாங் பனானி ஹைங் அப்படின்னா காய்கறிகள் மட்டும் போதும். குழந்தைகளுக்கு சமைக்கணும், बच्चों के लिए खाना बनाना है, बच्चों के लिए खाना बनाना है. बच्चों के लिए அப்படின்னா குழந்தைகளுக்காக, खाना அப்படின்னா சாப்பாடு, खाना बनाना है அப்படின்னா சாப்பாடு சமைக்கணும், குழந்தைகளுக்காக சமைக்கணும். बच्चों के लिए खाना बनाना है. சமைத்தது மேசையில் வை, खाना बनाकर मेज पर रख देना, खाना बनाकर मेज पर रख देना. खाना அப்படின்னா சாப்பாடு, खाना बनाकर அப்படின்னா சமைத்ததும், मेज पर அப்படின்னா மேசையில், रख देना அப்படின்னா வைத்துவிடு, खाना बनाकर मेज पर रख देना சமைத்ததும் மேசையில் வை. நேரத்தில் சமைக்க வேண்டும், समय पर खाना बनाना चाहिए, समय पर खाना बनाना चाहिए. समय पर அப்படின்னா நேரத்தில், समय पर खाना बनाना चाहिए அப்படின்னா நேரத்தில் சமைக்க வேண்டும். உப்பு காரம் சரியா பார், नमक और मसाले सही रखो, நமக்கு ஒரு மசாலே சக்கி ரகோ, நமக்
நமக்கு அப்படின்னா உப்பு. மசாலே, மசாலே அப்படின்னா காரம். சஹிரக்கோ, சஹிரக்கோ அப்படின்னா சரியா பார், சரியா வை. நமக்கு ஒரு மசாலே, சஹிரக்கோ, உப்பு காரம் சரியா பார். சமைக்கும்போது கவனமாக இரு. பகாத்தே சமை தியான் தேனா, பகாத்தே சமை தியான் தேனா. பகாத்தே சமை, பகாத்தே சமை அப்படின்னா சமைக்கும்போது, சமைக்கும் நேரம். தியான் தேனா, தியான் தேனா அப்படின்னா கவனமாக இரு. தியான் அப்படின்னா கவனம், தியான் தேனா அப்படின்னா கவனமாக இரு. பகாத்தே சமை தியான் தேனா, சமைக்கும்போது கவனமாக இரு. சமையலறையை சுத்தமாக வை. ரசோயிக்கோ சாஃப் ரக்னா, ரசோயிக்கோ சாஃப் ரக்னா. ரசோயி, ரசோயி அப்படின்னா சமையலறை. ரசோயிக்கோ சாஃப் ரக்னா அப்படின்னா சமையலறையை சுத்தமாக வை. சாஃப் அப்படின்னா சுத்தம், சாஃப் ரக்னா அப்படின்னா சுத்தமாக வை. ரசோயிக்கோ சாஃப் ரக்னா, சமையலறையை சுத்தமாக வை. காலை 7:30க்கு வந்துடு அப்படின்னு சொல்லணும்னா சுப 7:30 பஜே ஆ ஜானா, சுப 7:30 பஜே ஆ ஜானா. சுபக், சுபக் அப்படின்னா காலையில். 7:30 பஜே, 7:30 பஜே அப்படின்னா 7:30 மணிக்கு. ஆ ஜானா, ஆ ஜானா அப்படின்னா வந்துவிடு. சுப 7:30 பஜே ஆ ஜானா, காலை 7:30க்கு வந்துவிடு. சமைப்பதற்கு முன் கைகளை கழுவிக்கோ அப்படின்னு சொல்லணும்னா பகானி சே பகலே ஹாத் தோலோ, பகானி சே பகலே ஹாத் தோலோ. பகானி சே பகலே, பகானி சே பகலே அப்படின்னா சமைப்பதற்கு முன், பகலே அப்படின்னா முன். ஹாத் தோலோ, ஹாத் தோலோ அப்படின்னா கைகளை கழுவிக்கொள். ஹாத் அப்படின்னா கை, ஹாத் தோலோ அப்படின்னா கைகளை கழுவிக்கொள். பகானி சே பகலே ஹாத் தோலோ, சமைப்பதற்கு முன் கைகளை கழுவிக்கோ. தினமும் இந்த உணவுகள் தான் அப்படின்னு சொல்லணும்னா ரோஜ் யஹி கானா பனானா ஹை, ரோஜ் யஹி கானா பனானா ஹை. ரோஜ், ரோஜ் அப்படின்னா தினமும். யஹி அப்படின்னா இந்த. ரோஜ் யஹி கானா பனானா ஹை அப்படின்னா தினமும் இந்த உணவுகள் தான். காய்கறிகள் பருப்பு சாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும்னா சப்ஜி தால் और சாவல் பனானா ஹை, சப்ஜி தால் और சாவல் பனானா ஹை. சப்ஜி, சப்ஜி அப்படின்னா காய்கறிகள். தால் और சாவல், தால் और சாவல் அப்படின்னா பருப்பு சாதம். தால் और சாவல் பனானா ஹை அப்படின்னா பருப்பு சாதம் பண்ணணும். சப்ஜி தால் और சாவல் பனானா ஹை, காய்கறிகள் பருப்பு சாதம் பண்ணணும். சாப்பாடு தயாரானதும் சொல்லு அப்படின்னு சொல்லணும்னா खाना बन जाने पर बता देना, खाना बन जाने पर बता देना. खाना बन जाने पर, खाना बन जाने पर அப்படின்னா சாப்பாடு தயாரானதும். பதா தேனா, பதா தேனா அப்படின்னா சொல்லு. खाना बन जाने पर बता देना, சாப்பாடு தயாரானதும் சொல்லு. எதையும் வீணாக்காதே. कुछ भी बर्बाद मत करना, कुछ भी बर्बाद मत करना. कुछ भी, कुछ भी அப்படின்னா எதையும். பர்பாத் மத் கர்னா, பர்பாத் மத் கர்னா அப்படின்னா வீணாக்காதே. குச் பி பர்பாத் மத் கர்னா, எதையும் வீணாக்காதே. வீட்டில் பெரியவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னா கர்மே படே லோக் ஹைன், கர்மே படே லோக் ஹைன். கர்மே, கர்மே அப்படின்னா வீட்டில். படே லோக் ஹைன், படே லோக் ஹைன் அப்படின்னா பெரியவர்கள் இருக்காங்க. கர்மே படே லோக் ஹைன், வீட்டில் பெரியவர்கள் இருக்காங்க. நீ வேலை செய்ய தயாரா அப்படின்னு கேட்கணுன்னா क्या तुम काम करने के लिए तैयार हो, क्या तुम काम करने के लिए तैयार हो. क्या, क्या அப்படிங்கிற கொஸ்டின் விட தும் அப்படின்னா நீ, काम करने के लिए, काम करने के लिए அப்படின்னா வேலை செய்வதற்காக. तैयार हो, तैयार हो அப்படின்னா தயாரா. क्या तुम काम करने के लिए तैयार हो, நீ வேலை செய்ய தயாரா. சமையலுக்கு முந்தியே வந்து தயார் பண்ணு அப்படின்னு சொல்லணும்னா खाना पकाने से पहले आकर तैयारी करो, खाना पकाने से पहले आकर तैयारी करो. खाना पकाने से, खाना पकाने से அப்படின்னா சமையலுக்கு. பகலே, பகலே அப்படின்னா முந்தியே. பகலே ஆக்கர் அப்படின்னா முந்தியே வந்து. தயாரி கரோ, தயாரி கரோ அப்படின்னா தயார் பண்ணு. खाना पकाने से पहले आकर तैयारी करो, சமையலுக்கு முந்தியே வந்து தயார் பண்ணு. ஊற வைத்த பருப்பை வேக வைக்கணும் அப்படின்னு சொல்லணும்னா பீக்கே ஹுயே தால் கோ பகானா ஹை,
பீக்கே ஹுயே தால் கோ பகானா ஹை. பீக்கே ஹுயே அப்படின்னா ஊற வைத்த. தால்கோ அப்படின்னா பருப்பை. தால் அப்படின்னா பருப்பு, தால்கோ அப்படின்னா பருப்பை. பகானா ஹை அப்படின்னா வேக வைக்கணும். பீக்கே ஹுயே தால்கோ பகானா ஹை. ஊற வைத்த பருப்பை வேக வைக்கணும். பழைய காய்களை எடுக்காதே அப்படின்னு சொல்லணும்னா புராணி சப்ஜியா மத் லேனா. புராணி சப்ஜியாங் அப்படின்னா பழைய காய்களை. மத் லேனா அப்படின்னா எடுக்காதே. புராணி சப்ஜியாங் மத் லேனா, பழைய காய்களை எடுக்காதே. காய்கறிகளை நன்றாக கழுவு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா சப்ஜியோங்கோ அச்சே சே தோவோ. சப்ஜியோங்கோ அப்படின்னா காய்கறிகளை. அச்சே சே அப்படின்னா நன்றாக. அச்சே சே தோவோ அப்படின்னா நன்றாக கழுவு. சப்ஜியோங்கோ அச்சே சே தோவோ, காய்கறிகளை நன்றாக கழுவு. உணவில் மனம் வர வேண்டும். खाने में खुशबू आनी चाहिए. खाने में அப்படின்னா உணவில், சாப்பாட்டில். குஷ்பு அப்படின்னா மனம். குஷ்பு ஆனி சாஹியே அப்படின்னா மனம் வர வேண்டும். खाने में खुशबू आनी चाहिए, உணவில் மனம் வர வேண்டும். கடைசியில் கொத்தமல்லி போடு. आखिर में धनिया डालना. आखिर में அப்படின்னா கடைசியில். தனியா டால்னா அப்படின்னா கொத்தமல்லி போடு. ஆகிர் மே தனியா டால்னா, கடைசியில் கொத்தமல்லி போடு. வாணலியில் எண்ணெய் வைக்கிறியா? கடாயி மே தேல் டாலா கியா. கடாயி மே அப்படின்னா வாணலியில். கடாயி அப்படின்னா வாணல், கடாயி மே அப்படின்னா வாணலியில். தேல் அப்படின்னா எண்ணெய். தேல் டாலா கியா அப்படின்னா எண்ணெய் வைக்கிறியா. கடாயி மே தேல் டாலா கியா, வாணலியில் எண்ணெய் வைக்கிறியா. சாதம் நல்லா வெந்திருக்கணும் அப்படின்னு சொல்லணும்னா சாவல் அச்சே சே பக்கா ஹோனா சாஹியே. சாவல் அப்படின்னா அரிசி. சாவல் அச்சே சே பக்கா ஹோனா சாஹியே அப்படின்னா சாதம் நல்லா வெந்திருக்கணும். அச்சே சே அப்படின்னா நன்றாக. பக்கா ஹோனா சாஹியே அப்படின்னா வெந்து இருக்கணும். சாவல் அச்சே சே பக்கா ஹோனா சாஹியே, சாதம் நல்லா வெந்திருக்கணும். காய்கறிகளை கொஞ்சம் மசிய விடு. சப்ஜி கோ தோடா காடா கரோ. சப்ஜி கோ அப்படின்னா காய்கறிகளை. தோடா அப்படின்னா கொஞ்சம். காடா அப்படின்னா மசிய, கெட்டியாக. காடா கரோ அப்படின்னா மசிய விடு. சப்ஜி கோ தோடா காடா கரோ, காய்கறிகளை கொஞ்சம் மசிய விடு. அரை மணி நேரம் ஆகுமா அப்படின்னு கேட்கணுன்னா ஆதா கண்டா லகேகா கியா. ஆதா கண்டா அப்படின்னா அரை மணி நேரம். ஆதா கண்டா லகேகா கியா அப்படின்னா அரை மணி நேரம் ஆகுமா. பக்கத்திலே இரு, தேவைப்பட்டால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னா பாஸ் மே ரஹோ ஜரூரத் படே தோ புலாவுங்கி. பாஸ் மே ரஹோ அப்படின்னா பக்கத்திலே இரு. பாஸ்மே அப்படின்னா பக்கத்தில், பாஸ்மே ரஹோ அப்படின்னா பக்கத்திலே இரு. ஜரூரத் அப்படின்னா தேவை. ஜரூரத் படைதோ அப்படின்னா தேவைப்பட்டால். புலாவுங்கி அப்படின்னா கூப்பிடுகிறேன், சொல்கிறேன். பாஸ்மே ரஹோ ஜரூரத் படைதோ புலாவுங்கி, பக்கத்திலே இரு, தேவைப்பட்டால் சொல்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தியா அப்படின்னு கேட்கணுன்னா அதரக் லகசுன் பேஸ்ட் டாலா கியா. அதரக் அப்படின்னா இஞ்சி, லகசுன் அப்படின்னா பூண்டு. அதரக் லகசுன் பேஸ்ட் டாலா கியா, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தியா. இன்றைக்கு டிஃபன் லைட்டாக பண்ணேன். ஆஜி ஹல்கா நாஸ்தா பனாவோ. ஆஜ் அப்படின்னா இன்று. ஹல்கா நாஸ்தா அப்படின்னா லைட்டான டிஃபன். ஆஜி ஹல்கா நாஸ்தா பனாவோ அப்படின்னா இன்றைக்கு டிஃபன் லைட்டாக பண்ணேன். இன்று வரகு சாதம் பண்ணேன். ஆஜி வரகு சாவல் பனாவோ. ஆஜ்
ஆஜ் அப்படின்னா இன்று. ஆஜ் வரகு சாவல் பனாவோ அப்படின்னா இன்று வரகு சாதம் பண்ணு. பச்சை மிளகாயை நறுக்கி வை. ஹரி மிர்ச்சி காட்கர் ரகோ. ஹரி மிர்ச்சி காட்கர் ரகோ. ஹரி மிர்ச். ஹரி மிர்ச் அப்படின்னா பச்சை மிளகாய். காட்கர் ரகோ. காட்கர் ரகோ அப்படின்னா நறுக்கி வை. ஹரி மிர்ச் காட்கர் ரகோ. பச்சை மிளகாயை நறுக்கி வை. தோசை மாவு இருக்கா? டோசா பைட்டர் है क्या? டோசா பைட்டர் है क्या? டோசா பைட்டர். டோசா பைட்டர் அப்படின்னா தோசை மாவு. டோசா பைட்டர் है क्या அப்படின்னா தோசை மாவு இருக்கா? இட்லி வைக்கிறியா? இட்லி பனா ரஹி கோ क्या? இட்லி பனா ரஹி கோ क्या? இட்லி வைக்கிறியா? அனைத்தையும் வாசனை இல்லாமல் சமைக்கணும் அப்படின்னு சொல்லணும்னா சப் குச் பினா பத்பூ கே பனானா है. சப். சப் அப்படின்னா அனைத்தையும், எல்லாவற்றையும். குச் பினா பத்பூ கே பனானா है. குச் பினா பத்பூ கே பனானா है. பத்பூ கே. பத்பூ கே அப்படின்னா கெட்ட வாசனை இல்லாமல். சப் குச் பினா பத்பூ கே பனானா है. அனைத்தையும் வாசனை இல்லாமல் சமைக்கணும். கையால் தொட்டு பார்க்காதே. ஹாத் சே மத் சூனா. ஹாத் சே மத் சூனா. ஹாத் சே. ஹாத் சே அப்படின்னா கையால். ஹாத் சே மத் சூனா அப்படின்னா கையால் தொட்டு பார்க்காதே. கடலை பருப்பு ஊறவை. சனா தால் பீக்கோ தேனா. சனா தால் பீக்கோ தேனா. சனா தால். சனா தால் அப்படின்னா கடலை பருப்பு. சனா தால் பீக்கோ தேனா அப்படின்னா கடலை பருப்பு ஊறவை. சமையலுக்கு எல்லா பொருட்களும் எடுத்து வை. சாரே சாமான் நிக்கால் கர் ரக்கோ. சாரே சாமான் நிக்கால் கர் ரக்கோ. சாரே சாமான். சாரே சாமான் அப்படின்னா எல்லா பொருட்களும். நிக்கால் கர் ரக்கோ. நிக்கால் கர் ரக்கோ அப்படின்னா வெளியில் எடுத்து வை. சாரே சாமான் நிக்கால் கர் ரக்கோ. சமையலுக்கு எல்லா பொருட்களும் எடுத்து வை. வெங்காயம் பொன்னிறமாக வதக்கணும். பியாஜ் கோ சுன்ஹரா புன்னா है. பியாஜ் கோ சுன்ஹரா புன்னா है. பியாஜ் கோ. பியாஜ் கோ அப்படின்னா வெங்காயத்தை. சுன்ஹரா. சுன்ஹரா அப்படின்னா பொன்னிறமாக. சுன்ஹரா புன்னா है அப்படின்னா பொன்னிறமாக வதக்கணும். பியாஜ் கோ சுன்ஹரா புன்னா है. வெங்காயம் பொன்னிறமாக வதக்கணும். காய்ச்சும் போது மூடியை மூடு. உபால்தே சமய டக்கன் லகாவோ. உபால்தே சமய டக்கன் லகாவோ. உபால்தே சமை. உபால்தே சமை அப்படின்னா காய்ச்சும் போது. டக்கன். டக்கன் அப்படின்னா மூடி. டக்கன் லகாவோ அப்படின்னா மூடியை மூடு. உபால்தே சமை டக்கன் லகாவோ. காய்ச்சும் போது மூடியை மூடு. கடைசியில் சாப்பாடு சூடாக இருக்கணும். खाना आखिर में गरम होना चाहिए. खाना आखिर में गरम होना चाहिए. खाना. खाना அப்படின்னா சாப்பாடு. ஆகிர் மே. ஆகிர் மே அப்படின்னா கடைசியில். கரம் ஹோனா சாஹியே. கரம் ஹோனா சாஹியே அப்படின்னா சூடாக இருக்க வேண்டும். கரம் அப்படின்னா சூடு. கரம் ஹோனா சாஹியே அப்படின்னா சூடாக இருக்க வேண்டும். खाना आखिर में गरम होना चाहिए. கடைசியில் சாப்பாடு சூடாக இருக்க வேண்டும். உனக்கு சமைப்பது பிடிக்குமா? क्या तुम्हें खाना बनाना पसंद है? क्या तुम्हें खाना बनाना पसंद है? क्या. क्या அப்படிங்கிற கொஸ்டின் வேர்டு. தும்ஹே. தும்ஹே அப்படின்னா உனக்கு. खाना बनाना पसंद है. खाना बनाना पसंद है அப்படின்னா சமைப்பது பிடிக்குமா? क्या तुम्हें खाना बनाना पसंद है? உனக்கு சமைப்பது பிடிக்குமா? இன்று காலை உப்புமா சமைக்கிறாயா அப்படின்னு கேட்கணுன்னா ஆஜி சுபர் உப்புமா பனாவோகி. ஆஜி சுபர் உப்புமா பனாவோகி. ஆஜ். ஆஜ் அப்படின்னா இன்று. சுபர். சுபக் அப்படின்னா காலையில். உப்புமா பனாவோகி. உப்புமா சமைக்கிறாயா? ஆஜ் சுபர் உப்புமா பனாவோகி. இன்று காலை உப்புமா சமைக்கிறாயா? அதுக்கான பொருட்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா உஸ்கே சாரே சாமான் ஹை. உஸ்கே சாரே சாமான் ஹை. உஸ்கே. உஸ்கே அப்படின்னா அதற்கான. சாரே சாமான். சாரே சாமான் அப்படின்னா எல்லா பொருட்களும். உஸ்கே சாரே சாமான் ஹை அப்படின்னா அதற்கான எல்லா பொருட்களும் இருக்கின்றன. கொஞ்சம் காரமாக பண்ணு அப்படின்னு சொல்லணும்னா தோடா தீக்கா பனானா.
தோடா தீக்கா பனானா. தோடா தோடா அப்படின்னா கொஞ்சம், தீக்கா தீக்கா அப்படின்னா காரமாக. தோடா தீக்கா பனானா அப்படின்னா கொஞ்சம் காரமாக பண்ணேன். இன்று சாம்பார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லணும்னா ஆஜி சாம்பார் பனா சக்தி ஹை. ஆஜி சாம்பார் பனா சக்தி ஹை. ஆஜ் ஆஜ் எப்படின்னா இன்று, ஆஜி சாம்பார் பனா சக்தி ஹை அப்படின்னா இன்று சாம்பார் பண்ணலாம். வெண்டைக்காய் தக்காளி இருக்குது. பிண்டி ஒரு டமாட்டர் ஹை. பிண்டி ஒரு டமாட்டர் ஹை. பிண்டி பிண்டி அப்படின்னா வெண்டைக்காய், டமாட்டர் டமாட்டர் அப்படின்னா தக்காளி. பிண்டி ஒரு டமாட்டர் ஹை அப்படின்னா வெண்டைக்காய் தக்காளி இருக்குது. உப்பும் பெருங்காயமும் சரியாக போடு. நமக்கு ஒரு ஹிங் டீக் சே டால்னா. நமக்கு ஒரு ஹிங் டீக் சே டால்னா. நமக் நமக் அப்படின்னா உப்பு, ஹீங் ஹீங் அப்படின்னா பெருங்காயம். டீக் சே டால்னா. டீக் சே டால்னா அப்படின்னா சரியாக போடு. நமக்கு ஒரு ஹிங் டீக் சே டால்னா. உப்பும் பெருங்காயமும் சரியாக போடு. இரவு சாதம் காய்கறி பண்ணு. रात के लिए चावल और सब्जी बनाओ. रात के लिए चावल और सब्जी बनाओ. रात के लिए அப்படின்னா இரவுக்கு. சாவல் ஒரு சப்ஜி பனாவோ. சாவல் ஒரு சப்ஜி பனாவோ அப்படின்னா சாதமும் காய்கறியும் பண்ணு. ராத்து கேலியே சாவல் ஒரு சப்ஜி பனாவோ. இரவுக்கு சாதம் காய்கறி பண்ணு. தயிரும் வைக்கிறியா? தஹி பி ரகோகி. தஹி பி ரகோகி. தஹி தஹி அப்படின்னா தயிர். தஹி பி அப்படின்னா தயிரும். தஹி பி ரக்கோகி அப்படின்னா தயிரும் வைக்கிறியா? குழந்தைக்கு ரொம்ப காரமாக செய்யாதே. बच्चों के लिए ज़्यादा तीखा मत बनाना. बच्चों के लिए ज़्यादा तीखा मत बनाना. बच्चों के लिए बच्चों के लिए அப்படின்னா குழந்தைக்கு, குழந்தைக்காக. ज़्यादा ज़्यादा அப்படின்னா ரொம்ப, அதிகமாக. தீக்கா மத்து பனானா. தீக்கா மத்து பனானா அப்படின்னா காரமாக செய்யாதே. பச்சோं के लिए ज़्यादा तीखा मत बनाना. குழந்தைக்கு ரொம்ப காரமாக செய்யாதே. நேற்று காய்கறி ரொம்ப நல்லா இருந்தது. கல் கி சப்ஜி பஹுத் அச்சி தி. கல் கி சப்ஜி பஹுத் அச்சி தி. கல் கல் அப்படின்னா நேற்று. சப்ஜி சப்ஜி அப்படின்னா காய்கறி. சப்ஜி பஹுத் அச்சி தி அப்படின்னா காய்கறி ரொம்ப நல்லா இருந்தது. பஹுத் அப்படின்னா ரொம்ப, பஹுத் அச்சி தி அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்தது. கல்கி சப்ஜி பஹுத் அச்சி தி. நேற்று காய்கறி ரொம்ப நல்லா இருந்தது. உப்பு காரமெல்லாம் பளிச்சுன்னு இருந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? உப்பு காரமெல்லாம் நச்சுன்னு இருந்தது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நமக்கு ஒரு மசாலே பில்குல் சஹி தே. நமக்கு ஒரு மசாலே பில்குல் சஹி தே. நமக் நமக் அப்படின்னா உப்பு, மசாலே மசாலே அப்படின்னா காரம். பில்குல் சஹி தே. பில்குல் அப்படின்னா முற்றிலும். பில்குல் சஹி தே அப்படின்னா சரியாக இருந்தது, முற்றிலும் சரியாக இருந்தது. நமக்கு ஒரு மசாலே பில்குல் சஹி தே. உப்பு காரம் எல்லாம் பளிச்சுன்னு இருந்தது. நீ ரொம்ப நல்லா சமைக்கிற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நீ ரொம்ப நன்றாக சமைக்கிறாய் அப்படின்னு சொல்லணும்னா தும் பஹுத் அச்சா खाना बनाती हो. தும் பஹுத் அச்சா खाना बनाती हो. தும் தும் அப்படின்னா நீ, பஹுத் பஹுத் அப்படின்னா ரொம்ப. பஹுத் அச்சா खाना बनाती हो. பஹுத் அச்சா खाना बनाती हो அப்படின்னா ரொம்ப நன்றாக சமைக்கிறாய். தும் பஹுத் அச்சா खाना बनाती हो. நீ ரொம்ப நன்றாக சமைக்கிறாய். இன்று கொஞ்சம் தாமதமாக வந்திருக்க அப்படின்னு சொல்லணும்னா ஆஜி தோடா தேர் சே ஆயி ஹோ. ஆஜி தோடா தேர் சே ஆயி ஹோ. ஆஜ் ஆஜ் அப்படின்னா இன்று. தோடா தோடா அப்படின்னா கொஞ்சம். தேர்சே தேர்சே அப்படின்னா தாமதமாக. தேர்சே ஆயி ஹோ அப்படின்னா தாமதமாக வந்திருக்க. ஆஜி தோடா தேர்சே ஆயி ஹோ. இன்று கொஞ்சம் தாமதமாக வந்திருக்க. சமையல் முடிஞ்சதும் கிச்சனை சுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லணும்னா खाना बनाने के बाद रसोई साफ़ करना. खाना बनाने के बाद रसोई साफ़ करना. खाना बनाने के बाद खाना बनाने के बाद அப்படின்னா சமையல் செய்த பிறகு. ரசோயி சாஃப் கர்னா. ரசோயி அப்படின்னா கிச்சன், சமையலறை. ரசோயி சாஃப் கர்னா அப்படின்னா கிச்சனை சுத்தம் பண்ணு. खाना बनाने के बाद रसोई साफ़ करना. சமையல் முடிந்ததும் கிச்சனை சுத்தம் பண்ணு.
அடுப்பு மேலே தூசி எடுக்க மறந்து விடாதே அப்படின்னு சொல்லணும்னா கேஸ்கே ஊப்பர்க்கி தூள் மத்து பூல்னா. கேஸ்கே ஊப்பர்க்கி தூள் மத்து பூல்னா. கேஸ்கே ஊப்பர்க்கி. கேஸ்கே ஊப்பர்க்கி அப்படின்னா அடுப்பு மேலே. தூள் மத்து பூல்னா. தூள் மத்து பூல்னா அப்படின்னா தூசி எடுக்க மறந்து விடாதே. தூள் அப்படின்னா தூசி, தூள் மத்து பூல்னா அப்படின்னா தூசி எடுக்க மறந்து விடாதே. கேஸ்கே ஊப்பர்க்கி தூள் மத்து பூல்னா. அடுப்பு மேலே தூசி எடுக்க மறந்து விடாதே. நாளைக்கு சாப்பாடா அல்லது டிஃபனா அப்படின்னு கேட்கணுன்னா கல் லஞ்சியா டிஃபன். கல் லஞ்சியா டிஃபன். கல் கல் அப்படின்னா நாளை. கல் லஞ்சியா டிஃபன் அப்படின்னா நாளைக்கு சாப்பாடா அல்லது டிஃபனா. டிஃபனுக்கு காய்கறி சாப்பாடாக பண்ணி வையேன் அப்படின்னு சொல்லணும்னா டிஃபன் கேலியே சப்ஜி ஒரு சாவல் பனானா. டிஃபன் கேலியே சப்ஜி ஒரு சாவல் பனானா. டிஃபனுக்கு காய்கறி சாப்பாடாக பண்ணி வையேன் அப்படின்னு சொல்லணும்னா டிஃபன் கேலியே சப்ஜி ஒரு சாவல் பனானா. டிஃபன் கேலியே சப்ஜி ஒரு சாவல் பனானா. டிஃபன் கேலியே. டிஃபன் கேலியே அப்படின்னா டிஃபனுக்காக. சப்ஜி ஒரு சாவல் பனானா. சப்ஜி ஒரு சாவல் பனானா அப்படின்னா காய்கறி சாப்பாடாக பண்ணி வையே. டிஃபன் கேலியே சப்ஜி ஒரு சாவல் பனானா. டிஃபனுக்கு காய்கறி சாப்பாடாக பண்ணி வையே. குழந்தைக்கு எளிமையான உணவு வேணும் அப்படின்னு சொல்லணும்னா பச்சோं के लिए हल्का खाना बनाना है. बच्चों के लिए हल्का खाना बनाना है. बच्चों के लिए. बच्चों के लिए அப்படின்னா குழந்தைக்கு, குழந்தைக்காக. ஹல்கா खाना बनाना है. ஹல்கா खाना बनाना है அப்படின்னா எளிமையான உணவு வேண்டும். ஹல்கா அப்படின்னா எளிமையான, லைட்டான. ஹல்கா खाना बनाना है அப்படின்னா எளிமையான உணவு வேண்டும். बच्चों के लिए हल्का खाना बनाना है. குழந்தைக்கு எளிமையான உணவு வேண்டும். இன்று மாமிசம் சமைக்க வேண்டாம். आज मांस नहीं पकाना. आज मांस नहीं पकाना. आज आज அப்படின்னா இன்று. மான்ஸ் மான்ஸ் அப்படின்னா மாமிசம். மான்ஸ் நகீம் பக்கானா அப்படின்னா மாமிசம் சமைக்க வேண்டாம். आज मांस नहीं पकाना. இன்று மாமிசம் சமைக்க வேண்டாம். வெஜிடேரியன் தான் வீடு முழுக்க. பூரா கர் வெஜிடேரியன் ஹை. பூரா கர் வெஜிடேரியன் ஹை. பூரா கர். பூரா கர் அப்படின்னா வீடு முழுக்க. பூரா கர் வெஜிடேரியன் ஹை அப்படின்னா வெஜிடேரியன் தான் வீடு முழுக்க. எளிமையான காய்கறி கறி செய்யுங்க அப்படின்னு சொல்லணும்னா ஏக் சாதி சப்ஜிக்கு சப்ஜி பனாவோ. ஏக் சாதி சப்ஜிக்கு சப்ஜி பனாவோ. ஏக் சாதி சப்ஜி. ஏக் சாதி சப்ஜி அப்படின்னா எளிமையான காய்கறி. சப்ஜி பனாவோ. சப்ஜி பனாவோ அப்படின்னா கறி செய்யுங்க. ஏக் சாதி சப்ஜிக்கு சப்ஜி பனாவோ. எளிமையான காய்கறி கறி செய்யுங்க. உனக்கு சமையலுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்கணுன்னா तुम्हें खाना बनाने में कितना समय लगता है. तुम्हें खाना बनाने में कितना समय लगता है. तुम्हें तुम्हें அப்படின்னா உனக்கு. खाना बनाने में. खाना बनाने में அப்படின்னா சமையல் செய்வதற்கு. கித்னா சமை லக்தா ஹை. கித்னா சமை லக்தா ஹை அப்படின்னா எவ்வளவு நேரம் ஆகும். தும்ஹே खाना बनाने में कितना समय लगता है. உனக்கு சமையலுக்கு எவ்வளவு நேரம் ஆகும். காலை சமையல் 1 மணி நேரம் போதும் இல்லையா அப்படின்னு கேட்கணுன்னா सुबह का खाना 1 घंटे में हो जाएगा ना. सुबह का खाना 1 घंटे में हो जाएगा ना. சுபக் சுபக் அப்படின்னா காலை. சுபக்கா ஹானா அப்படின்னா காலை சமையல். ஏக் கண்டே மே ஹோ ஜாயேகானா. ஏக் கண்டே மே ஹோ ஜாயேகானா அப்படின்னா 1 மணி நேரம் போதும் இல்லையா. சுபக்கா ஹானா ஏக் கண்டே மே ஹோ ஜாயேகானா. காலை சமையல் 1 மணி நேரம் போதும் இல்லையா. நிச்சயமாக 8:30 முடிச்சிரு அப்படின்னு சொல்லணும்னா 8:30 बजे तक पक्का कदम कर देना. 8:30 बजे तक पक्का कदम कर देना. 8:30 बजे तक. 8:30 बजे तक அப்படின்னா 8:30 மணிக்குள். பக்கா பக்கா அப்படின்னா நிச்சயமாக. கதம் கர்தேனா. கதம் கர்தேனா அப்படின்னா முடித்துவிடு. 8:30 बजे तक பக்கா கதம் கர்தேனா. நிச்சயமாக 8:30க்குள் முடிச்சிரு. நாளைக்கு ஸ்பெஷல் சாப்பாடு பண்ணலாமா. கல் குச்சி ஸ்பெஷல் பனா சக்தி ஹை. கல் கல் அப்படின்னா நாளை. குச் குச் அப்படின்னா கொஞ்சம். குச் ஸ்பெஷல் பனா சக்தி ஹை அப்படின்னா ஸ்பெஷல் சாப்பாடு பண்ணலாமா.
நாளைக்கு ஸ்பெஷல் சாப்பாடு பண்ணலாமா? கல் குச் ஸ்பெஷல் பனா சக்தி ஹை. கிச்சடி அல்லது வேறு ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லணும்னா கிச்சடியை குச் அலக் பனாவோ. கிச்சடியை குச் அலக் பனாவோ. கிச்சடி அல்லது வேறு ஏதாவது பண்ணு. கொஞ்சம் இனிப்பு கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லணும்னா தோடா மீட்டா பி பனா சக்தி ஹோ. தோடா மீட்டா பி பனா சக்தி ஹோ. தோடா தோடா அப்படின்னா கொஞ்சம், மீட்டா பி மீட்டா பி அப்படின்னா இனிப்பு கூட. மீட்டா பி பனா சக்தி ஹோ அப்படின்னா இனிப்பு கூட பண்ணலாம். தோடா மீட்டா பி பனா சக்தி ஹோ. கொஞ்சம் இனிப்பு கூட பண்ணலாம். சமையல் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா கானா பஹுத் அச்சா ஹை. கானா பஹுத் அச்சா ஹை. கானா கானா அப்படின்னா சாப்பாடு, சமையல். பஹுத் அச்சா ஹை. பஹுத் அச்சா ஹை அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கு. கானா பஹுத் அச்சா ஹை. சமையல் ரொம்ப நல்லா இருக்கு. உங்கள் வேலையில் நான் ரொம்ப திருப்தி அடைகிறேன் அப்படின்னு சொல்லணும்னா துமாரே காம் சே மை பஹுத் குஷ் ஹூம். துமாரே காம் சே மை பஹுத் குஷ் ஹூம். துமாரே காம் சே. துமாரே காம் சே அப்படின்னா உங்கள் வேலையில். மை மை அப்படின்னா நான். பஹுத் குஷ் ஹூம். பஹுத் குஷ் ஹூம் அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன், ரொம்ப திருப்தி அடைகிறேன். துமாரே காம் சே மை பஹுத் குஷ் ஹூம். உங்கள் வேலையில் நான் ரொம்ப திருப்தி அடைகிறேன். இந்த மாதம் மாத சம்பளத்தை அதிகப்படுத்துகிறேன். இஸ் மஹினே துமாரி தன்ஹ்வா படா ரஹி ஹூம். இஸ் மஹினே துமாரி தன்ஹ்வா படா ரஹி ஹூம். இஸ் மஹினே. இஸ் மஹினே அப்படின்னா இந்த மாதம். தும்ஹாரி தும்ஹாரி அப்படின்னா உன்னுடைய. தன்ஹ்வாக் தன்ஹ்வாக் அப்படின்னா சம்பளம். தன்ஹ்வாக் படா ரஹி ஹூம் அப்படின்னா சம்பளத்தை உயர்த்துகிறேன், அதிகப்படுத்துகிறேன். இஸ் மஹினே துமாரி தன்ஹ்வா படா ரஹி ஹூம். இந்த மாதம் மாத சம்பளத்தை அதிகப்படுத்துகிறேன்.